வலைபேச்சு பாய்ஸா அங்கிள்ஸா ரெஸ்பெக்டா சார்னு கூப்பிடலாம்னா இவங்க கோச்சுப்பாங்க, அவர்களே இவர்களேனா நம்ம தளபதி கோச்சுப்பாரு. வேற எப்படி கூப்பிடுறது? சரி, ஒரு ஃப்ளோல எப்படி வருதோ அப்படி கூப்பிடுவோம். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஏங்க உங்களுக்கு அஜித் மேல அப்படி என்னங்க வன்மோ? வலைபேச்சுக்கு இன்டர்வியூ கொடுக்கலனா அவரு பிபிசிக்கே இன்டர்வியூ கொடுக்க மாட்டாருங்க. அது ஏன்னு நீங்களே பல தடவை சொல்லிருக்கீங்க. இவர் ஒண்ணு சொல்ல போய் அங்க வேற ஒண்ணு கன்வே ஆகி நாளைக்கு இவரை பத்தி தப்பா நியூஸ் பேப்பர்ஸ்ல டிவி நியூஸ்ல எல்லாம் வரும். ஆக்சுவலி வந்திருக்கு. சோ அதனாலதான் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்காரு. நீங்க இன்டர்வியூக்கு வாவான்னு கூப்பிட்டா அவர் வரணுமா? மகிழ் திருமேனியே ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தா அதை விட்டு வரமாட்டாருன்னு அந்தனனே சொல்லியிருக்காரு. அப்போ அஜித் குமார்னா சும்மாவா? தலைவன் யாரை எதிர்த்திருக்காருன்னு தெரியும்ல. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு நம்ம தளபதி சொல்லியிருப்பாரு. ஆனா அதை பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றது நம்ம அஜித் குமார் தான். அப்போ தளபதி ஃபாலோ பண்ணலையான்னு என்கிட்ட வந்துடாதீங்க. அவரும் தான் ஃபாலோ பண்றாரு. இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்து. உடனே அந்த கட்சின்னு சொல்லிடாதீங்க. எப்பவுமே பிஸ்மி தான் வன்மத்தை அள்ளி கொட்டுவாரு. நேத்து அந்தனனும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் விடாமுயற்சி படம் ஓடிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஓடிருச்சுன்னு வைங்க, இவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு வயிறு கபகமன் எரியும் இல்லையா? அப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா? அப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா? இவங்க சேனல்ல விடாமுயற்சி ரிவ்யூ கண்டிப்பா போடுவாங்க. என்னதான் அவங்களுக்கு இந்த படம் ஓடிடக்கூடாதுன்னு இருந்தாலும் இதை ஏதாச்சும் சொல்லி காசு சம்பாதிக்கணும்ல. என்னடா இவ இவ்ளோ பேசுறாளேன்னு பாக்காதீங்க. பிஸ்மி அண்ட் அந்தனன் இவங்க 2 பேரும் ஒரு சேனல்ல விடாமுயற்சியை பத்தி நெகட்டிவா பேசிட்டு நிறுத்த மாட்டாங்க. ஊர்ல இருக்க எல்லா சேனலு நேத்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த சேனலு அப்படின்னு எல்லா இடத்துலயும் மகிழ் திருமேனி, அஜித் குமார் விடாமுயற்சி இத பத்தி தப்பா அசிங்கமா பேசி வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இவங்கள பத்தி இவ்ளோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றீங்க? அவங்கள பிடிக்கலன்னா அந்த டாபிக்கை விட்டுருங்க. இந்த உலகத்துல பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? அஜித் பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதையும் கலாய்ச்சிருப்பாங்க. அஜித் கொஞ்சம் நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல சேர்க்கணும். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. என்ன ஒவ்வொரு படத்துலயும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பீச் அட கொடுக்குற. இவர் ஆக்ஷன் ஸ்டார் இல்லையா, ஆக்சிடென்ட் ஸ்டாரா. ஏன்னா அவர் எல்லா படத்துலயும் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் பண்ணிப்பாரா. அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸை வாங்கணுமா? ஸ்டண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தமிழ்ல எந்த ஹீரோஸ் ஆச்சு ஸ்டண்ட் அவங்களே பண்ணிருக்காங்களா? ஸ்டண்ட் மேன் தானே பண்ணுவாங்க. அப்ப இப்படி ரிஸ்க் எடுக்கிற ஆள கிரீன் மேட்ல உட்காந்து நொட்டோ சொல்றது நியாயமா? இவங்க ஒருத்தரை பத்தி நெகட்டிவா பேசுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம கூட நட்பா தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் வெற்றி வந்த அப்புறம் நம்ம கூட பேசுறதை நிறுத்திட்டாரு. அப்போ உங்க கூட பேசலன்னா நெகட்டிவா சொல்லுவீங்க, பேசுனா சொல்ல மாட்டீங்க. ஆமானா இப்படி ஆட்டு, இல்லனா இப்படி ஆட்டு. அண்ட் இவங்க எல்லா இடத்துலயும் ஸ்பை வச்சிருப்பாங்க போல. ஏதாச்சும் படம் ரிலேட்டடான அப்டேட்னா இவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த நியூஸ சேனல்ல சொல்லி வியூஸும் வாங்கிக்கிறாங்க. தம்ப்நெயில்ல என்ன வைப்பாங்க? என்ன அஜித் இப்படி பண்ணிட்டாரா? ரஜினிகாந்த்க்கு என்ன ஆச்சு? விஜய் இப்படி சொன்னாரா? நம்ம மக்களும் சினிமா நியூஸ்னா அப்படியே போய் பார்த்துடுறோம். மக்களே ஒன்னு யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் ஒரு படத்துக்கு டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் விடுறாங்கன்னா என்ன டைட்டிலா இருக்கும், ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம். அண்ட் இவங்க எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன்னு சொல்லிட்டு படம் நிறுவனம் சொல்றதுக்கு முன்னாடியே டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல போஸ் எப்படி கொடுக்குறாங்கன்ற வரைக்கும் சொல்லி ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, வலைபேச்சு டீம் என்னோட பட டைட்டில ரிவீல் பண்ணாதீங்க, நானே பண்ணிக்கிறேன்னு. அவர் வலைபேச்சு டீம் கூட ஃப்ரெண்டா இருப்பாரு போல. சோ சரின்னு அவங்க ரிவீல் பண்ணல. இன்னும் அடுத்த கட்டமா போய் சில பட கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிதான் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரிய சொல்லி நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தாங்க. கடைசியா செம பல்பு வாங்கினாங்க. அந்த டைம்ல விக்ரம் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கமல் ஜெயிலுக்குள்ள ஷீல்டு வச்சுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு கொஞ்சம் பேரை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு கதையை விட்டாங்க பாருங்க. படத்துல விஜய் சேதுபதி ஒரு கைதியா இருக்காரு. இன்னொரு கைதியா ஃபகத் வாசில் உள்ள போறாரு. கேட்டுக்க உள்ள போய் அங்கிருந்து அவரை தப்பிக்க வைக்கணுங்கிறது தான் இவருக்கான அசைன்மெண்ட். இப்ப இத கமல் தெரிஞ்சுக்கிறாரு. கமல் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் கைதியா உள்ள போறாராம். இப்ப இவரும் உள்ள போய் இந்த திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்டா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காராம். அந்த ஆளு சொல்றது உண்மையா? எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜ் தான் ஃபேக்கா ஒரு இன்ஃபார்மர் அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு இந்த கதையை சொல்லிருப்பாரு போல. லோகேஷ் கனகராஜ்னா ஃபேக் பிளாஷ்பேக்கு மட்டும் இல்ல, ஃபேக் ஸ்டோரிக்கும் பேர் போனவர் போலயே. இப்போ ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அஜித்தை டைரக்டா அட்டாக் பண்ண ரீசன் இல்லாம விடாமுயற்சி டைரக்டரான மகிழ் திருமேனியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பிரசன்ட்ல எப்படி நல்லவரா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்களை அட்டாக் பண்ணிட்டா பாஸ்ட்ல அவர் அதெல்லாம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு வந்துருவாங்க. இவங்களுக்கு என்னன்னா இவங்களை
யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா உடனே அவங்கள பத்தி பழைய ரெக்கார்ட்ஸை தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன தப்புலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. சார் இப்ப நான் திருந்திட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீ என்ன உன்னோட இன்டர்வியூல அட்டாக் பண்ணிட்டல, இப்ப நான் உன் பாஸ்ட வச்சு உன்னை அடிக்க போறேன் அப்படின்னு 3 பேரும் கிளம்பிடுவாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷன்ல ஜெயம் ரவி சிம்புவை இப்படிதான் திட்டிட்டு இருந்தாங்க. யோகி பாபுவோட பழைய இன்டர்வியூல ஏதோ சொல்லிருப்பாரு போல, அந்த கிளிப்பை கட் பண்ணி எவனோ போட்டிருப்பான் போல. அதை பார்த்து இவங்க இப்ப ட்ரிகர் ஆகி அவரை கவுக்கலான்னு ஏதேதோ பண்ணாங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. யோகி பாபு அவரோட பழைய இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பாருன்னா, ஒரு 3 பேரு அவரை பத்தி நல்லதா சொல்றதுக்காக காசு கேட்டாங்கன்னு சொல்லிருப்பாரு. அந்த 3 பேரும் யாருன்னு அவர் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இவங்க அது நான் இல்ல அப்படின்னு வாண்டடா சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நயன்தாராவை எப்பவுமே மார்க்கெட் இல்லாத நடிகைன்னு ஒரு டேக் வச்சுதான் பிஸ்மி கூப்பிட்டு இருப்பாரு. ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டா அவங்கள அப்படியே வீட்டுல பூட்டி போட்டுறணும்னு யோசிப்பாங்க போல. அப்படிதான் இருக்கு இவங்க பேசுறது. இப்போ கொஞ்ச மாசமா அஜித் டாபிக் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அவர் ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாருன்ற எரிச்சல். சோ அந்த கடுப்புல ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நடிகர் ப்ரொமோஷனுக்கு வராமலே அவர் படம் நல்லா ஓடுச்சுன்னா அதை ஏன் நம்ம கேள்வி கேட்கணும்? அவர் போட்டோவை போஸ்டர்ல போட்டாதான் மக்கள் வந்து பார்க்க போறாங்களே. போட்டோ கூட வேண்டாம், அந்த பேரே போதும், அஜித் குமார். விடாமுயற்சி பிலிமை நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்பா படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தானேப்பா ரிவ்யூலாம் போடுவீங்க, அதானே உலக வழக்கம். இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆகாமலே நல்லா இருக்காதுன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட யாராச்சும் அனாலிசிஸ் கேட்டாங்களா? இதனால மத்த ஹீரோஸ் பார்த்து கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கும் இந்த அளவுக்கு மார்க்கெட் இருந்தா வராமலே இருக்கட்டும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தை பார்க்க போக கூடாதுன்னு கேவலமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை சொல்ல கூட நான் விருப்பப்படல, ஏன்னா அவ்வளோ கேவலமா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, மகிழ் திருமேனிய அஜித் ஃபேன்ஸ் படம் பார்த்த அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம்? நீங்க நினைக்கிறத ஏன் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லதை நினைச்சா சொல்லலாம், கெட்டதை சொல்லி ஏன் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பார்க்காத படத்துக்கு. நீங்க இப்படி பேசுறதுனால யாரும் டிக்கெட் புக் பண்ணாம இல்ல, விடாமுயற்சி டிக்கெட் புக்கிங்ல ரெக்கார்ட் பண்ணிருச்சு. அதுக்கும் ஒன்னு சொன்னாங்க பாருங்க, அஜித் ஃபேன்ஸ்லாம் ஒரு ஆளும் 4 டிக்கெட் புக் பண்ணிட்டாங்களாம். சரி, அப்படி புக் பண்ணா என்ன? அவன் 4 தடவை பார்க்க போவான், இல்ல போகாம கூட இருப்பான், அது அவன் காசு. சோ இவங்க ஒரு வன்ம குடோனாவே மாறிட்டாங்க. ஏதாச்சும் பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அஜித் நேம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது, நல்லா காசு வரும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்க யார் சொன்னாலும் நீங்க பண்றத பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. இப்போ உடனே ஒரு குரூப் என்கிட்ட வந்துடும், எப்பவுமே ஒருத்தரை திட்டாதீங்க, நல்லதை பேசுங்கன்னு. இப்படி பண்றவங்கள திட்டாம கொஞ்சுவாங்களா? வன்மத்தை தவிர்ப்போம் வலைபேச்சு தோழர்களே. ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிருங்கள், அன்போடு வாழுங்கள். அண்ட் அஜித்க்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுத்ததுக்கு இவங்க மட்டும் இல்லை, பல பேர் அரசியல் காரணம்னு தான் சொன்னாங்க. விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ அஜித் ஃபேன்ஸை கவர் பண்ணுறதுக்காக அஜித்க்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்களாம். நான் நினைக்கிறேன் அஜித் ரொம்ப தகுதியான ஆள் அந்த அவார்டு வாங்குறதுக்கு. பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா சினி ஃபீல்டில் நின்றுட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட விடாமுயற்சி தான். விஜய் டூ டிசர்வ்ஸ் இட், பட் கட்சி ஆரம்பிச்சதுனால இனிமேல் கொடுக்கறது கஷ்டம்தான். இந்த அந்தணன் அஜித்க்கு பத்மபூஷன் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் ஒன்று சொல்லியிருப்பாரு, அஜித் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருப்பாரோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு. சார் சாப்பிட்டு தூங்குங்க. வன்மத்தை தவிர்ப்போம். இப்ப எல்லாம் வீட்டுக்கு கிளம்புவோம். பாய் அங்கிள்ஸ்.